ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வோடாஃபோனுடைய இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வோடாஃபோனுடைய ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்குன்னு ஒரு செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங் எப்படி நம்ம ஃபோனில் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி அந்த இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்க்கு போய்க்கிறங்க. செட்டிங் போனதுக்கப்புறம் சிம் கார்டு அண்ட் மொபைல் டேட்டான் இருக்கும், அல்லது சில மாடலில் மொபைல் நெட்ஒர்க்னு இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கிறங்க. போனதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது, இப்போ எனக்கு சிம் 1 ஜியோவில் இருக்குது, சிம் 2 வோடாஃபோனில் இருக்குது. இப்போ உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு எனக்கு பார்த்தீங்கன்னா சிம் 2 தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு வோல்ட் ஆன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கிறங்க. வைஃபை வச்சுருந்தீங்கன்னா வைஃபை காலிங் வச்சுக்கிறோங்க, ஆன் பண்ணுறது நல்லது. திடீர்னு நீங்கள் வைஃபைல இருக்கும்போது சிக்னல் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் ரிசீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அக்சஸ் பாயிண்ட்னு இருக்கும். அந்த அக்சஸ் பாயிண்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக உள்ளது இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது செட்டிங் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ரீசெட் அக்சஸ் பாயிண்ட் கொடுத்துக்கிறோங்க. இதை குத்திங்கனாலே பழைய அக்சஸ் பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் புது ஆக்சஸ் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புது ஆக்சஸ் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுற மூலமாக தான் நம்ம ஃபோனுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிறோங்க. நோட்டில் நான் சொல்கிறத ஃபுல்லாக எழுதி வச்சுக்கிறோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் செட்டப் பண்ணிக்கிறோங்க. இல்லை அப்படின்னா இது இன்னொரு ஃபோனில் ஷேர் பண்ணிவிட்டு எப்படி எப்படி நான் சொல்கிறேனோ அதே உங்கள் ஃபோனில் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டிங்கை விட போகும்போது உங்களுக்கு சுத்தமாக நெட்ஒர்க் எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால என் சிம்மு வேலை செய்யாமல் போயிருமோ, நெட்டே சுத்தமாக வேலை செய்யாமல் போயிருமோ, சரி பண்ண முடியாதோ அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு வெளியில் ரீசெட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டான ஏபிஎன் உங்களுக்கு செட் ஆயிரும். இன்டர்நெட் நார்மலாக என்ன உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சோ அது வேலை செய்யும். ஸோ பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இது நீங்கள் அதாவது வீடியோ பார்த்துட்டு அப்புறம் செய்வோமே அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா சின்ன தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் பார்த்து ஒரு எழுதி வச்சுக்கிட்டோ அல்லது வேறு ஃபோனில் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டோ நீங்கள் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்கும் கரெக்டாக செஞ்ச மாதிரி ஆயிரும். உங்கள் ஃபோனில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நேம் இருக்கும். இந்த நேம் பார்த்தோம் அப்படின்னா நேமில் விஐ இன்டர்நெட் 4G டைப் பண்ணணும். இதில் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். விஐ இன்டர்நெட் 4G. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கிறேங்க. விஐ இன்டர்நெட் 4G. அதுக்கப்புறம் ஏபிஎன் விஐ நெட் 5G. ஓகேங்களா? ஏபிஎன் விஐ நெட் 5G எல்லாம் ஸ்மால் லெட்டர் தான். அதுக்கப்புறம் ப்ராக்ஸி எதுவுமே போட தேவையில்லை, எதுவும் ஃபில் பண்ணிடாதீங்க. போட்டோம் அதே மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. அதுக்கப்புறம் யூசர் நேம். ஸோ யூசர் நேம் ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக கவனமாக பாருங்கள். இது speed.bot 2024 போடணும். ஓகேங்களா? இதில் ஸ்பீடுக்கு எஸ் மட்டும் கேப்ஸில் வரணும். ஓகேங்களா? எஸ் speed.bot 2024. அடுத்தது பாஸ்வேர்ட் தேவையில்லை. சர்வர் www. சாரி, பாஸ்வேர்ட் தேவையில்லை. பாஸ்வேர்டில் எதுவும் டைப் பண்ணிடாதீங்க. சர்வர் www.google.com. ஓகேங்களா? சர்வர் www.google.com. அதுக்கப்புறம் எம்எம்எஸ்சி எதுவும் செட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் எம்எம்எஸ் ப்ராக்ஸியும் செட் பண்ண தேவையில்லை. எம்எம்எஸ் போர்ட்டும் தேவையில்லை. இந்த எம்சிசி எம்என்சி இது மட்டும் நம்பர்ஸ் மாறிடாமல் பார்த்துக்கிறோங்க. எனக்கு இந்த நம்பர் காட்டுது, இதை நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனை உண்டாகணும். ஏன்டா இது ஏரியா கோடு வரும், ஏரியா நெட்ஒர்க் கோடு வரும். ஸோ நான் இருக்கிற ஏரியாவுக்கு நான் இருக்கிற நெட்ஒர்க், அதாவது சிக்னல் இந்த இது சம்மந்தப்பட்டு இந்த கோடு வருது.
இதே நான் வந்து வேற இடத்துக்கு போனேன்னா இந்த கோடு மாறும். ஸோ உங்களுக்கு வந்து வேற கோடு இருக்குன்னு சொல்லிட்டு, வேற நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அத மாத்திராதீங்க. இத மாத்தினீங்கன்னா மேல காட்டுற இந்த 4Gங்கிற சிக்னல் சுத்தமாவே காட்டாது. அதாவது சிக்னல் வரும், 4Gங்கிறதே காட்டாது. ஓகேங்களா? அதனால இத எதுவும் மாத்திராதீங்க. அதுக்கப்புறம் அத்தென்டிகேஷன் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 3 இருக்கும். 3ல வந்து பிஏபி ஆர் சிஹெச்ஏபி அத குடுத்துக்கிறங்க. அப்புறம் ஏபிஎன் டைப் வந்து டிஃபால்ட், காமா எஸ்யூபிஎல், ஸ்மால் லெட்டர் தான், எஸ்யூபிஎல் குடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் புரோட்டோகால்ல பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ இதுல வந்து IPv4/IPv6 இத குடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் ரோமிங் புரோட்டோகால் வரும். இதுக்கும் IPv4 IPv6 குடுத்துக்கிறங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது பேரர். ஸோ இந்த பேரர் செட்டிங் தான் நீங்க கவனமா பார்க்கணும். ஸோ இதுல தான் நெறைய பேருக்கு பிரச்சனை வருது. நெறைய பேருக்கு இந்த பேரர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பேரர் வரலைன்னு சொல்லுவாங்க. ஸோ பேரர் வரல, அது ஓப்பன் பண்ண முடியலைன்னா நீங்க வந்து கவலைப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டா என்ன சிக்னல் கிடைக்கணுமோ அது கிடைக்கும். சப்போஸ் எனக்கு பேரர் ஓப்பன் ஆகுது, ஓகேங்களா? இதை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ண பேரர் ஓப்பன் ஆகுது. இந்த பேரர்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எல்டிஇ மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அன்ஸ்பெசிஃபைட் இதை வந்து கிளிக் பண்ணி எதையுமே டிக் பண்ணவே முடியல. என்ன நெட்வொர்க் இருக்கு, இதை மட்டும் தான் காட்டுது. என்னால் டிக் பண்ண முடியல. அன்ஸ்பெசிஃபைட்னு இருக்கு. ஸோ இப்படித்தான் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது என்ன இருக்கோ அப்படி விட்டுருங்க. ஏன்னா பழைய வெர்ஷன்ஸ்ல ஃபுல்லாக அந்த மாதிரி சில மாடலில் ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ உங்கள் மாடலுக்கு அந்த மாதிரி வரலாம். அதனால அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு டிக் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அன்ஸ்பெசிஃபைடில் உள்ள டிக்கை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு இந்த எல்டிஇ, ஹெச்எஸ்பிஏபி, ஹெச்எஸ்பிஏ, ஹெச்எஸ்யூபிஏ, ஹெச்எஸ்டிபிஏ, யூஎம்டிஎஸ், எட்ஜ், ஜிபிஆர்எஸ் இது வரைக்கும் உள்ளதை ஆன் பண்ணிக்கிறோங்க. ஓகேங்களா? அன்ஸ்பெசிஃபைடை வந்து அன்டிக் பண்ணிட்டு மற்றதை ஃபுல்லாக ஆன் பண்ணிக்கிறோங்க. மற்ற எதுவும் கீழே உள்ளது எதுவும் தேவையில்லை. ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை. இதில் எந்த நெட்வொர்க் எடுத்தாலும் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஸ்பீடை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இது பேக்கில் வாங்க. இப்போ வந்து நீங்கள் செட்டிங் பார்த்துக்கிறங்க. ஸோ எல்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஒரு தடவை 1க்கு 2 தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கிறோங்க. டிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம போட்ட ஏபிஎன் இங்கே இருக்குது, விஏ இன்டர்நெட் 4G. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா அந்த 4G கட் ஆஃப் ஆகிட்டு திரும்ப வரும். இப்போ நம்ம இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம்.